வணக்கம் மாணவர்களே. இன்று டான் டிவியின் கல்வி ஒளிபரப்பினூடாக தரம் 9 மாணவர்களுக்கான செயற்கை சூழலும் பசுமை எண்ணக்கருவும் என்ற பாடத்தை நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். செயற்கை சூழலும் பசுமை எண்ணக்கருவும் அப்படின்னு சொன்னால் என்ன? உண்மையாக ஆதி காலத்தில் இருந்து புராதன காலங்களில் இருந்து பூமி தோன்றிய காலத்தை பார்த்திங்கன்னா, பூமி தோன்றிய காலங்களில் மிகவும் பெருமளவு வெப்பமாக காணப்பட்டது. அந்த மிகவும் வெப்பமாக காணப்பட்ட பூமி படிப்படியாக பல ஆண்டுகளாக குளிர்ச்சியடைந்து ஒருகல தாவரங்கள், இருகல தாவரங்கள், பல்கல தாவரங்கள், விலங்குகள் என்று பரிணாமம் பெற்று அது ஒரு பெரிய ஒரு உயிரியல் பல்வகமையுடைய ஒரு பூமியாக காணப்பட்டது. இவ்வாறு இயற்கையாக காணப்பட்ட அந்த பூமியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? செயற்கை சூழல்களை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாகரிகங்கள் வளர்ந்து காணப்படும் பொழுது வேட்டைக்காரனாக காணப்பட்ட மனிதன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாகரிகத்துக்குரிய மனிதனாக மாற்றமடைகிறான். இந்த நிலையில் அவனுக்குரிய நேரம், அதாவது உணவுக்காக வேட்டையாடிய பொழுது அவன் செலவழித்த நேரங்களை விட ஆற்றோரங்களையும் அதாவது ஆற்றங்கரை நாகரிகங்கள் என்று சொல்லுவோம். சிந்துவெளி நாகரிகம், குவாங்கோ நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இப்படியான ஆற்றங்கரைகளுக்கு பகுதியில் உணவுக்காக போட்டி இல்லாமல் விவசாயத்தை பெற்று ஆங்காங்கே கால்நடைகளை வளர்த்து அவன் விருத்தியடைந்து வரும்பொழுது கிடைத்த நேர பகுதிகளில் அவன் சில இயற்கைக்கு முரணான செயற்கையான சில விடயங்களை அவன் மேற்கொள்ள நினைத்தான். நேரம் கிடைத்தது. அவனுக்கு தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தான், நெருப்பை கண்டுபிடித்தான், ஆயுதங்களை கண்டுபிடித்தான். இந்த நெருப்பு, ஆயுதம் இவ்வாறானவற்றினால இயற்கையில் காணப்பட்ட காடுகளை எல்லாம் அழித்து, இயற்கை சக்கரங்கள், இயற்கை சமநிலையில் காணப்பட்டதை அழித்து அவனுடைய தேவைகள் அதிகரிப்பதற்கேற்ப அவனுடைய சனத்தொகை எண்ணிக்கை அதிகரிப்பதற்கேற்ப அவன் இயற்கை சூழலை செயற்கை சூழலாக தனது நன்மைகளுக்காக மாற்ற முற்பட்டான். அது நியாயமானதும் கூட. ஆகவே இயற்கையில் வேட்டையாடிய மனிதன் நாகரிகமான மனிதனாக மாறும் பொழுது ஒரு செயற்கை சூழலை தனது தேவைகளின் நிமித்தம் ஒரு சௌகரியமாக வாழ்வதற்கான ஒரு நிலைப்பாட்டிற்காக மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அங்கு சமநிலை சற்று பாதிப்படைய தொடங்கியது. 40 வயது 50 வயதில் இறந்த மனிதன் இப்பொழுது 65 80 85 வயது வரைக்கும் இறக்க வேண்டி வரும் பொழுது வயோதிபர்களுடைய எண்ணிக்கை கூடியது. சிறிய வீடுகளில் வாழ்ந்த மனிதன் அவனுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது, சனத்தொகை அதிகரிக்கும் பொழுது வீடுகளின் எண்ணிக்கை, நகரமயமாக்கப்படுதல் என்ற எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. ஆகவே அதிகரித்து வரும் தேவைகளுக்கேற்பவும், அதிகரித்து வரும் தொழில்நுட்பங்களுக்கேற்பவும், அதிகரித்து வரும் சனத்தொகைக்கேற்பவும் அவன் பல்வேறு விதமான அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. இயற்கையை சேதப்படுத்தி, அந்த இயற்கையை சேதப்படுத்தி அமைக்கப்பட்ட இந்த செயற்கை சூழல் தொகுதியை எவ்வாறு பசுமையானதாக நாங்கள் மாற்றி, அதாவது அந்த செயற்கை சூழல் நாங்கள் செயற்கையாக அமைக்கப்பட்ட அந்த சூழல் தொகுதியை எவ்வாறு அந்த சூழலை பாதிக்காத வகையில் பசுமையாக பயன்படுத்தலாம் என்பது தொடர்பானதுதான் இந்த பாடம். அதாவது நாங்கள் அமைக்கப் போகின்ற இந்த செயற்கையான சூழல் தொகுதி ஓரளவேனும் இயற்கையை பாதிக்காத வகையில் எவ்வாறு அமைக்கலாம். உதாரணமாக, பொலித்தீனை பாவிப்பதனால் சூழல் மாசடையும். ஆகவே பொலித்தீனை சற்று குறைப்பதனால் எங்களுடைய செயற்கை சூழல் தொகுதியை நாங்கள் ஒரு நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கலாம். தாவரங்களை முற்றாக அழிப்பது நிமித்தம் தாவரங்களை நடுகின்ற ஒரு பழக்கத்தை, அதாவது மரம் நடுகையை மேம்படுத்தும் பொழுது எங்களுக்கு ஓரளவு சூழல் சமநிலை, ஆக்சிஜனுக்குரிய அளவு எல்லாம் எங்களுக்கு ஓரளவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பாடம் அமையுது. இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ள போவோம். செயற்கை சூழலும், அதாவது நாங்கள் செயற்கை சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த சூழலும் பசுமை எண்ணக்கருவும், அந்த சூழலை பாதிக்காமல் நாங்கள் என்ன மாதிரியான எண்ணக்கருக்களை கொண்டிருக்கலாம்ன்றதான் இதில் இருக்குது. செயற்கை சூழலும் பசுமை எண்ணக்கருவும், அதாவது செயற்கை சூழலும் பசுமை எண்ணக்கருவும் என்ற பாடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தை பாருங்கள். உயிர் பல்வகமை என்னும் அலகில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், பலவிதமான அங்கிகள் எங்களோட பூமியில் காணப்படுது. நீங்கள் கற்று நிர்மாணிக்கப்பட்ட சூழல் தொகுதி பற்றிய பின்வரும் படங்கள் மீது உங்களது கவனத்தை செலுத்துங்கள். உண்மையாக இது ஒரு விவசாய சூழல், ஒரு பயிர்ச்செய்கை நடைபெறுகின்ற ஒரு இடம். இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தொழில் சூழல், அதாவது ஒரு கைத்தொழில் நடைபெறுது, புகைகள் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுது. உண்மையாக
இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும் சூழல் தொகுதியில் வந்து இங்கே சூழல் மாசடைதலை குறைக்கின்ற செயற்பாடு நடைபெறும். சூழல் மாசடைதலை குறைக்கின்ற செயற்பாடு, சூழல் மாசடைதல் குறைவாக காணப்படும். சூழல் மாசடைதல் குறைவான ஒரு செயற்பாடு நடைபெறும். இங்கே வந்து ஒட்சிசன் எல்லாம் பூமியில் வந்து ஒட்சிசன் விடுவிக்கப்படும். ஒட்சிசன் அங்கிகளுக்கு தேவையான ஒட்சிசன் வந்து விடுவிக்கப்படும். அப்போ எங்களோட சூழல் வந்து ஒரு பசுமையாக இருக்க சான்ஸ் இருக்குது, பாதிப்பில்லை. ஆனால் கைத்தொழில் துறையை எடுத்தீங்கண்டா இங்கே சூழல் மாசடையுது. இங்கே வந்து சூழல் மாசடையுது, இந்த சமநிலையை குழப்புது, சூழல் மாசடைதல் நடைபெறுது. அதே மாதிரி நகர்ச்சூழலையும் பொறுத்தீங்கன்னு சொன்னாலும் இங்கேயும் சூழல் மாசடைவதை நீங்கள் அவதானிக்கலாம். என்ன இந்த விவசாய சூழல் தொகுதி வந்து நாங்கள் இன்னொரு சூழல் தொகுதி ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். காடு என்ற ஒரு சூழல் தொகுதி எடுத்தீங்கண்டா அது இன்னும் இயற்கையாக காணப்படும். விவசாய சூழல் தொகுதி நாங்கள் உருவாக்குற சூழல் தொகுதி. அதான் பாருங்க, செயற்கை சூழலும். இங்கே வந்து காடு கண்டதை அவர் இங்கே அறிமுகப்படுத்தவில்லை. ஏனென்றால் காடு கண்டதை அறிமுகப்படுத்தவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாடம் செயற்கை சூழலும் பசுமை எண்ணக்கருவும். நாங்கள் அமைக்கிற சூழல்ல பசுமையான எண்ணக்கரு, அந்த சூழலை பாதிக்காத வகையில் நாங்கள் வாழ பழகிற வேண்டும் என்றதுதான் இந்த பாடத்தின் நோக்கம். அப்போ பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த பாடம் என்னென்று விளங்க வேணும். இந்த பாடம் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் அமைக்கிற சூழலை எவ்வாறு ஒரு மாசடையாத விதத்தில் பராமரித்து எங்களுடைய ஆயுட்காலங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாக்கலாம் என்றதுதான் இந்த பாடம். ரைட். புவி உருவாகிய காலம் பாருங்க, அவருடைய சொல்ல புவி உருவாகிய காலம் முதல் அதில் காணப்பட்ட சகல அங்கிகளும் இயற்கையிலேயே உருவாக்கப்பட்டன. எல்லா அங்கியுமே இயற்கை, யாரும் செய்யலை. எனினும் மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இது புவி உருவாகியது. நான் ஏற்கனவே சொன்னேன், புவி உருவாகின்ற அந்த தீக்கோளம், இந்த தீக்கோளம் பிறகு குளிர்ந்து, தீக்கோளம் குளிர்ச்சியடைந்து பிறகு விலங்குகள் உருவாக தொடங்கியது, தாவரங்கள் உருவாக தொடங்கியது. ரைட். இந்த மாதிரியானது வந்து இயற்கையிலேயே உருவாகினது. ஆனால் மனிதன் உருவாக்கியது, மனிதன் தோன்றிய காலம் தொட்டு தனது தேவைக்கேற்ப இயற்கை சூழலை மாற்றியமைத்தமையால் படிப்படியாக மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் செயற்கை சூழலாகும். அதாவது இப்படியாக இந்த பூமி உருவான பிறகு மனிதன் என்ன செய்தான். இப்போ உதாரணமாக இங்கே வந்து பாருங்க, இதில் மனிதன் என்ன செய்தான், அவனுடைய என்ன மம்பட்டி என்ற ஒன்றை அமைத்து அந்த மம்பட்டியால் என்ன செய்கிறான், அந்த தரையை கொத்துறான். அப்போ அந்த தரையில் அவனுடைய சேர்க்கை தொடங்குது. பிறகு என்ன செய்கிறான், விவசாயத்துக்காக என்ன செய்கிறான், பசலைகளை, செயற்கை பசலைகளை இடுறான். செயற்கை பசலைகள். பூச்சி பீடைகளை அழிக்கிறதுக்காக என்ன செய்கிறான், பூச்சி நாசினிகள், பூச்சி நாசினிகளை பயன்படுத்துகிறான். பூச்சி நாசினிகள் பயன்படுத்துகிறான், அதே நேரம் பசலைகளை பயன்படுத்துகிறான். இவ்வாறு விவசாய சூழல் ஒன்றில் மனிதன் செல்வாக்கு செலுத்துகிறான். அப்போ இயற்கையில் உருவான பூமி சூழலையும் விட மனிதன், ஏன் மனிதன் அந்த சேஞ்சை ஏற்படுத்துகிறான், ஏன் ஏற்படுத்துகிறான், எஸ் அவங்க வடிவாக தெளிவாக சொல்கிறாங்க. மனிதன் ஏன் அதை ஏற்படுத்தினான்னு சொன்னால் அவனுடைய தேவை வந்துட்டு, மனிதனுக்கு தேவை வந்துட்டு என்னண்டு, மனிதன் தோன்றிய காலம் தொட்டு தனது தேவைக்கேற்ப இயற்கை சூழலை மாற்றி அமைத்தமையால் படிப்படியாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த சூழலே செயற்கை சூழல். அதாவது நாங்கள் அந்த பாடம் படிக்கிறது செயற்கை சூழல் என்று சொல்கிறது. இத்தகைய தற்காலத்தில் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட விவசாய கைத்தொழில் இப்போ நாங்கள் மேலே படத்தில் காட்டியிருக்கிறோம், நகர் சூழல் தொகுதிகள் காண முடிகின்றது. அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதி என்றது எவ்வாறானதுன்னு சொன்னால் விவசாய சூழல் தொகுதி, நகர்ச்சூழல் தொகுதின்னு சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய சூழல் தொகுதி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது, விவசாய சூழல் தொகுதி என்றது முதல்ல ஆரம்ப காலத்தில் அவன் காடு இருந்தது, காடுகளை எல்லாம் அழித்து அதில் நிறைய பசலை இருந்தது, காட்டில் இயற்கையாகவே பசலைகள் காணப்பட்டது. அதில் அவன் சேனை பயிர் செய்யன்னு சொல்கிறது, அதை அழித்து அதில் பயிரிடுறது, பயிரிட்டு நிறைய விளைச்சல் வரும். தொடர்ந்து செய்யல, அதே பசலைகள் குறைந்திடும். அப்போ அந்த பசலைகள் குறைந்தவுடனே என்ன செய்வான், அந்த இடத்த விட்டு இன்னொருத்தருக்கு போவான். பிறகு என்ன செய்வான், அந்த பசலைகளை செயற்கை பசலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுகளை யூஸ் பண்ண தொடங்கினான். அப்போ அந்த காட்டினுடைய சமநிலை குழப்பப்பட்டது, தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது.
அப்போ அந்த செயற்கை சூழல் தொகுதி உருவாக்கப்பட்டது. தாவரங்கள் காணப்பட்டன விவசாய நிலங்களில், ஆனால் காடுகள் மாறி பல்லினத்தன்மை காணப்படவில்லை. காடுகளில் பலவிதமான மரங்கள் காணப்பட்டன, ஆனால் விவசாயத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரே வகையான மரங்கள் தான் பெரும்பாலும் காணப்பட்டன. அப்போ இங்கே வந்து நாங்கள் படிக்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதி. உதாரணமாக இதில் ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வடிவ தெளிவாக தெரியுதான்னு தெரியல. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்காவினுடைய படம். சரியா, அமெரிக்காவினுடைய படம். உதாரணமாக அமெரிக்காவுடைய படத்தை வந்து அவர் எவ்வாறு இதில் போட்டிருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கண்டம், இது தென் அமெரிக்கா, ரைட். இங்கால ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கு, சுவேஸ் கால்வாய், இந்த மாதிரி என்ன நாடுகள் போய்கொண்டிருக்கு. இதெல்லாம் இலங்கை இந்தியா போகும். அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இதில் வந்து தெளிவாக காட்டுறாரு பாருங்க. இவ்வளவு அமெரிக்காவுடைய ஒரு பகுதி, காட்டு பகுதியை விழுப்போம். இப்போ இங்கே வந்து ஒரு காட்டு பகுதி காணப்படுதுன்னு எடுங்களேன். இந்த பகுதியில் சரியா, இந்த பகுதியில் பாருங்க தாவரங்கள் தான் தெரியுது. இங்கே முழுக்க முழுக்க என்ன இருக்கு தெரியுது, தாவரங்கள், தாவரங்கள் தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான கட்டடங்கள் தான் தெரியுது, கட்டடங்கள் தெரியுது. நாங்கள் படிக்கிற பாடம் மனிதனால் ஆக்கப்பட்ட சூழல் தொகுதி. அப்போ அமெரிக்காவில் வந்து அவர் வடிவா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் தெளிவாக பாருங்க, அமெரிக்க ஐக்கிய ராச்சியத்தின் நியூயார்க் மன்ற மான்ஹட்டன் நகரில், நியூயார்க்ன்றது வந்து அங்கே மேலே தான் வரும். சரியா, இந்த படத்தில் வந்து இந்த படத்தை பொறுத்தவரை நியூயார்க்குங்கிற வட அமெரிக்கா. சரியா, இந்த வட அமெரிக்கா பகுதிகளில் வந்து ஒரு படத்தை தான் இதில் காட்டியிருக்கிறார். சரியா, ஒரு ஏரியா, ஒரு பகுதியை காட்டியிருக்கிறார். இதில் அவர் சொன்ன விடயம் வந்து என்னென்னா வடிவா பாருங்க, அமெரிக்க ஐக்கிய ராச்சியத்தில், அமெரிக்க ஐக்கிய ராச்சியத்தின் நியூயார்க்கில் உள்ள மான்ஹட்டன் நகரில் ஒரு பிரதேசம் அன்றும் இன்றும் தோன்றும் காட்சிகள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இச்சூழலில் காணப்படும் அனுகூலமான மற்றும் பிரதிகூலமான இயல்புகளை அட்டவணைப்படுத்துங்கள். உண்மையாக பாருங்க, இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிற விடயங்களை பாருங்க. இதில் தாவரங்கள் காணப்படும் பொழுது, தாவரங்கள் காணப்படும் பொழுது அந்த சூழல் சமநிலையில் காணப்பட்டது. இந்த சூழல் வந்து சமநிலையில் காணப்பட்டது. அந்த சூழல் ஆக்சிஜன் போதிய அளவு காணப்பட்டது. சூழல் வெப்பமாக வடியவில்லை. ஆனால் இங்கே இந்த நகரம் வெப்பம் அடைந்தது. ஏன், கட்டடங்கள் கணக்கில் இருந்துச்சு. இங்கே வெப்பம் இல்லை, இங்கே குளிராக இருந்தது, அளவான வெப்பநிலை. இங்கே வந்து வறட்சி ஏற்பட்டது. ஏன், தண்ணி இல்லை. காற்றின் மாசடைந்தது, காற்று அல்லது வளி மாசடைந்தது. ஏன், இங்கே வந்து வாகனங்கள் எல்லாம் வந்துட்டு. இங்கே வந்து அப்படி இல்லை, மாசடையவில்லை, இங்கே மாசடையவில்லை. ரைட். அப்போ எங்களுக்கு தெரியுது இந்த பழைய காலத்தில் எவ்வாறு காணப்பட்டது என்றும் தற்பொழுது எவ்வாறு காணப்படுது என்றும், இந்த செயற்கை சூழல் தொகுதி ஏன் இந்த அனர்த்தங்களுக்கு உள்ளாக்கப்படுது, அனர்த்தங்கள்னு சொல்கிற இயற்கை அனர்த்தங்களுக்கு உள்ளாக்கப்படுது என்றதுக்கு காரணங்கள் தெரியுது. அந்த அடிப்படையில் பாருங்க, இங்கே அவர் சொல்ல போகிற ஒரு விடயத்தை பார்ப்போம். பச்சை நிறத்தால் போர்க்கப்பட்டிருந்த அன்றைய புவிக்கு பதிலாக இன்று குடியிருப்புகளும் தொழிற்சாலைகளும் விவசாய நிலங்களும் என செயற்கை சூழலே எஞ்சியுள்ளது. அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த நிலத்தன்மை பச்சை நிறத்தால் போர்க்கப்பட்டிருந்த அன்றைய புவிக்கு, இந்த இது வந்து பச்சை நிறத்தால் போர்க்கப்பட்டிருந்தது. இன்று குடியிருப்புகளால் விவசாய நிலங்களும் என போர்க்கப்பட்டிருக்கு. இதனால் தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகளும், தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளோட தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருந்ததா. சரியா, தீர்க்கப்பட முடியாத பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருந்தது. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற விடயம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கை சூழல் தொகுதியும் பிரச்சனைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். உலகில் உள்ள சகல மனிதர்களும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எதால் ஏற்பட்டது? எங்களுடைய காடுகளாக காணப்பட்ட இந்த சூழல் தொகுதியை, இயற்கையாக காணப்பட்ட சூழல் தொகுதியை
ரைட். இயற்கையாக காணப்பட்ட சூழல் தொகுதியை நாங்கள் அழித்து, இந்த சூழல் தொகுதியை நாங்கள் என்ன செய்தாங்கள், அழித்து எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் அந்த நிலங்களில் என்ன செய்தோம், கட்டடங்களை உருவாக்கினோம். பல்வேறு விதமான கட்டடங்கள், வாகனங்களை உருவாக்கினோம், தொழிற்சாலைகளை உருவாக்கினோம். பல்வேறு விதமான கட்டடங்கள், தொழிற்சாலைகள் இவ்வாறெல்லாம் உருவாக்கி நாங்கள் அந்த இயற்கைக்கு மாறாக செயற்கை சூழல் தொகுதி ஒன்று உருவாக்கினோம். இங்கே செயற்கையில் வந்து எங்கள்கிட்ட என்ன இருந்ததுண்டா, தாவரங்கள் காணப்பட்டன. ஆனால் அது எங்களோட தேவைக்காக ஒரே வகையான தாவரங்களாக இருந்தது. விவசாயம் காணப்பட்டது. அப்போ இயற்கை சூழல் தொகுதிக்கும் இது ஒரு இயற்கை. நாங்கள் படிக்கிறது செயற்கை சூழல் தொகுதியும் பசுமையும் தான் நாங்கள் படிக்கிறோம். இப்போ இங்கே வந்து நடந்தது என்னென்னா, புவியில் உள்ள முதன்மையான உயிரினங்களாக கருதப்படும் மனிதனது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப விருத்தியோடு சராசரி ஆயுட்காலம் அதிகரித்தது. அப்போ மனிதனுக்கு வந்த பிரச்சனைகளை பாருங்க. புவியில் உள்ள முதன்மையான உயிரினம் என்ன? முதன்மையான உயிரினம், ஒரு பூமியில முதன்மையான உயிரினம்ன்றது மனிதன். ஒரு மனிதனால என்ன நடந்ததுன்னு பாருங்க. அந்த மனிதனால என்ன நடந்தது, அவனுக்கு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், அவனுக்கு ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் இது கூடிச்சு. ஒரு ஆள் சாக போகிறாருண்டா அவன் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஆளை சாகிற வாழ்க்கை காலத்தை கொஞ்சம் கூட்டுறது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம், ரைட். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாமல் அவன் ஆயுட்காலம் அதிகரித்த. இதனால் என்ன செய்திச்சு, அவனுக்கு ஆயுட்காலம், சாக வேண்டிய ஆள் வந்து சப்பினான். வருத்தங்கள் வந்து செத்தவங்க எல்லாம் ஆயுட்காலம் அவனுக்கு ஆளை காப்பாற்றினபடியாக கூடிச்சுது. அதால் சனத்தொகை சாகாமல் இருந்தால் சனத்தொகை வளர்ச்சி அடைந்தது. ஆயுட்காலம் கூடியால் அடுத்த கட்டம் என்ன நடந்தது, சனத்தொகை வளர்ச்சி அடைந்தது. இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு. அப்போ சனத்தொகை வளர்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும், தேவைகள் அதிகரிக்கும். வயோதிபரை பரிமாறிக்கிற தேவை அதிகரிப்புடன் புவியில் காணப்படும் வரையறுக்கப்பட்ட வளங்கள் எல்லையற்ற பாவனையும் அதிகரித்தது. அதால் வளங்களின் எல்லையற்ற பாவனை. அது என்ன வளங்களின் எல்லையற்ற பாவனை என்று பார்த்தீங்கன்னா, வளங்களின் எல்லையற்ற பாவனை. சனத்தொகை அதிகரித்த உடனே எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, தண்ணி கூட தேவை. வளங்கள் என்ன செய்தோம், முதல்ல அளவாக குடிச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ அளவுக்கு அதிகமாக எடுத்த நிலத்தில் இருந்து தண்ணியை. எல்லையற்ற பாவனை. இப்போ கொழும்பை பொறுத்தளவெல்லாம் குழாய் கிணறு அடித்தால் தண்ணி வருதில்லை. ஏன், கட்டடங்களை கட்டி நிலமெல்லாம் ப்ரெஷருக்குள்ளாகி அங்கே தண்ணி, மழை தண்ணி வந்து கீழே நிலத்துக்குள்ளே போகிறதில்லை. சரியா? அப்போ இங்கே வந்து வளங்களின் எல்லையற்ற பாவனையும் அங்கே ஒரு காரணமாக, புவிற்கான வரையறுக்கப்பட்ட வளங்களின் எல்லையற்ற பாவனையும் அதிகரித்த விளைவாக சகல அங்கிகளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு சகல அங்கிகள் பண்ணுறது இங்கே முக்கியம். தனியாக மனிதன் மட்டும் இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2.0 படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2.0 படத்தில் பறவைகள் பாதிக்கப்பட்டன. பறவைகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்பட்டன. விலங்குகள் பாதிக்கப்பட்டன. நுண்ணங்கிகள் பாதிக்கப்படுகின்றது. நுண்ணங்கிகள் எல்லாம் உதாரண ரசாயன பசலைகள் பாவிக்கல, நுண்ணங்கி இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு, நுண்ணங்கிகள் இல்லை. அப்போ பறவைகள், விலங்குகள், நுண்ணங்கிகள், மற்றது மனிதன் தான் பாதிக்கப்படுறான். அவனுக்கும் கேன்சர் எல்லாம் வருது. சரியா? இப்போ இந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விடயங்களை வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விளங்கும் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைச்சிருக்கிறோம். சரியா? ரைட். பாருங்க, இயற்கை சூழல் தொகுதியை வந்து நாங்கள் இல்லாமல் செய்து செயற்கை சூழல் தொகுதி ஒன்றை உருவாக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடந்தது, செயற்கை சூழல் தொகுதியை இல்லாமல் செய்யும் போது விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு. விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்க்க என்ன செய்தோம், நாங்கள் புதுசாக இயற்கை பசலைகளை விட்டு செயற்கை பசலைகளுக்கு போனோம். செயற்கை பசலைகளுக்கு போய் எங்களுக்கு விரைவாகவும் அதிக அளவு விளைச்சலும் பெற்றது.
ஆனால் நாங்கள் அந்த எங்களோட விளைச்சலைத்தான் பார்த்தோமே தவிர எங்களுடைய விளைச்சல் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 10 வருஷத்துக்கு தேவையான உணவு கிடைக்குதுன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்க தயாராக தான் இருந்தோம். ஆனால் எங்களுடைய நிலங்களில் வாழ்ந்த, தரைகளில் வாழ்ந்த மண்புழுக்கள், உயிரினங்கள், அதுகளை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணல. அதுகளை பற்றி நினைக்காம நாங்கள் எங்களுடைய விளைவுகளை மட்டும்தான் கருதினோம். அதால் அந்த சூழல் பசுமைத்தன்மையை இழந்தது. அப்போ செயற்கையாக நாங்கள் அமைக்கிற அந்த சூழல் கூட பசுமைத்தன்மையை இழந்தது. எங்களுடைய விஞ்ஞானம் காரணமாக நாங்கள் என்ன செய்தோம்டா, எங்களுடைய ஆயுட்காலத்தை கூட்டினோம். ஒரு ஆள் சாக போகிறோன்னு இருந்த ஆக்களை எல்லாம் என்ன செய்தோம், தப்ப வச்சோம். வயசான ஆக்கள் நோய்கள் வந்து சாகும் பொழுது நாங்கள் என்ன செய்தோம், அவங்களையெல்லாம் என்ன செய்தோம், டக்கண்டு அவங்களையெல்லாம் காப்பாற்றினோம். ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் எல்லாம் போய் இறந்துருந்தா அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்தோம், அவங்கள ரத்தம் காப்பாற்றினோம். மலேரியா வந்து நிறைய பேர் செத்தாங்க, கொலரா வந்து நிறைய பேர் செத்தாங்க. அப்படியெல்லாம் ஆக்கள் சாகும் பொழுது என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களையெல்லாம் தப்ப வைக்கிறதுக்காக நாங்கள் மருந்துகளை கண்டுபிடிச்சு அழைச்சோம், தப்ப வச்சோம். அவங்க சாகாமல் காப்பாற்றினோம். அப்போ சனத்தொகை பெருகிச்சு. சனத்தொகை பெருகிக்கல வீடுகள் தேவைப்பட்டுச்சுது, வயது போனவர்கள் எண்ணிக்கை கூடிச்சது, குழந்தைகளும் பிறந்து கொண்டே இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் பிறக்கிறவர்கள் எண்ணிக்கையும் இறக்கிற எண்ணிக்கையும் சமனாக காணப்பட்டது. இப்போ என்னென்னா இறக்கிற ஆக்கள் எல்லாம் குறைந்தது. சரியா, பிறக்கிறவையெல்லாம் இதில் வந்து என்ன கூடிக்கொண்டே இருக்குது. சனத்தொகை அதிகரிப்பு ஏற்பட்டது. சனத்தொகை அதிகரிப்பு ஏற்பட தொடங்கியது. காரணம் என்னென்றால் இறப்பு வீதமும் குறைய தொடங்கியது. ஆகவே ஒரு பரந்த அளவில் தேவைகள் கூடியது. வாழிடத்தின் தேவை அதிகரித்தது, அவ்வாறு உணவின் தேவை அதிகரித்தது, தொழில்நுட்பத்தினுடைய தேவை அதிகரித்தது. விஞ்ஞான தொழில்நுட்பம் வேறு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உதாரணமாக பழைய காலத்தில் ஹேண்ட்ஃபோன் எல்லாம் இருக்கல, கை தொலைபேசி எல்லாம் இல்லை. டிவி ஹேண்ட்ஃபோன் வந்தது கதைக்கிறதுக்கு, ஹேண்ட்ஃபோன் வந்தது நாங்கள் பேசுகிறதுக்கு, தொடர்பாடுறதுக்கு. பிறகு ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே டிவி கேம்ஸ் வந்துச்சுது, பிறகு ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே டிவி வந்துச்சுது. இப்போ ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே நிறைய தொடர்பாடல் கேம்ஸுகளில் இருந்து பல்வேறு விதமான ஒரு நெட்வொர்க் உருவானது. அப்போ பாருங்கள், இங்கே இந்த தொழில்நுட்பத்தால் என்ன செய்யுது, ஒரு சாதாரண ஃபோன் வச்சிருந்த ஒருவர், சாதாரண கைத்தொழிலுக்குரிய கைபேசி வைத்திருந்த ஒருவர் கதைப்பதற்காக மாத்திரம் அதாவது தொடர்பு கொள்வதற்காக மாத்திரம் ஹேண்ட்ஃபோனை பாவிச்ச ஒருவருக்கு இப்போ அந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன தொழில்நுட்பத்தோடு வந்த என்ன படங்கள் பார்க்குற, ஃபேஸ்புக் இருக்கிற, டிவி கேம் விளையாடக்கூடிய ஃபோனுகளை நோக்கி ஓடுறார். ஒரு கேமரா இருந்த இடத்துல இப்போ 2 கேமரா வந்துட்டுது, இனி 3 கேமரா வேறு, முன்னுக்கு ஒரு கேமரா பின்னுக்கு ஒரு கேமராண்டேக்கில் தொழில்நுட்பம் கூடிக்கொண்டு வருது, எங்களுடைய தேவை அதிகரிக்குது. ஆகவே அந்த அதுகளுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமாக ஒரு சிறிய நிலப்பரப்பில் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருந்த ஒரு ஆள் சனத்து அதிகரிக்கும் போது அதே நிலப்பரப்பில் தட்டுகளாக மாடிகளை கட்டி அந்த வழியில், அதாவது காற்று பகுதிகளில் குடியிருப்புகளை அமைத்து அந்த இடத்துல சமாளிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதாவது முதல்ல காற்றாக காணப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளாக காணப்படுது. இயற்கையான காற்று காணப்பட்ட சூழல் இன்று கட்டடங்களால் நிரம்பி காணப்படுது. அப்போ அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் வாழும் பொழுது எதையெல்லாம் பேண வேண்டும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஃப்ளட்ஸுகளில், சில அடுக்குமாடி கட்டடங்களில் வந்து தாவரங்களை நிறைய வச்சிருக்கிறவர்களை காத்திருக்கோம். வெளியில் அவர்கள் போர்ட்டிகோக்கில் எல்லாம் காடுகளை அவர்கள் வாழ முடியாது. அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவை, சூழல் மாசடைதலை குறைத்தல் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற தேவை இருப்பதன் நிமித்தம் சில தாவரங்களை தங்களுடைய வீட்டு அந்த அடுக்குமாடி கட்டடங்களில், சாடிகளில் சரி அவர்கள் வளர்க்க முற்படுகிறார்கள். ரைட், அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ இந்த விடயத்துக்கு வருவோம். புவியின் இயற்கை சூழலுக்கு, அதாவது புவியினுடைய இயற்கை சூழலுக்கு பாருங்க, புவியின் இயற்கை சூழலுக்கு, புவியின் இயற்கை சூழலுக்கு எங்க இருக்குது, புவியின் இயற்கை சூழல், அதாவது புவியின் இயற்கை சூழல் என்று சொல்றது வந்து எங்களுடைய புவியின் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில். புவியின் இயற்கை சூழல் எது, சரி ஒரு உதாரணமாக ஒரு காடு கண்டு அடிச்சுக்கொள்ளும், இது வந்து இயற்கை சூழல். ஏற்படாத வகையில், புவியின் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அல்லது குறைவான, ஒரு கொஞ்சம் குறைவாக ஏற்படலாம், ஏன்னா முற்றாகங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, குறைவான பாதிப்பு கொண்ட வகையில் பொருள்களையும் சேவைகளையும் பேணுவதற்கு தேவையான வழிகாட்டல்களையும் கொள்கைகளையும் பின்பற்றல் பசுமை எண்ணக்கரு என அழைக்கப்படும். உதாரணமாக மாணவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொலித்தீன் பாவிக்கிறதுங்களால் தவிர்க்கப்பட்டது, ஆனால் பொலித்தீன் இல்லாமல் வாழ கஷ்டம். ஆகவே உக்கக்கூடிய, அதாவது அது பிரிகடியக்கூடிய பொலித்தீன்களை பயன்படுற முறைக்கு நாங்கள் வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், குறைவான பாதிப்பு கொண்ட வகையில்,
குறைவான பாதிப்பு கொண்ட வகையில் பொருள்களையும் சேவைகளையும் பேணுவதற்கு தேவையான வழிகாட்டல்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுதல். பசுமை எண்ணக்கரு, இப்போ எல்லாருமே பசுமை எண்ணக்கரு என்று தொடங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் பசுமை எண்ணக்கரு என்றா என்ன? நாங்கள் வாழுகின்ற செயற்கையான சூழல் தொகுதியை கூட ஓரளவு இயற்கையான தன்மையோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய நிலைக்கு மாற்ற வேணும். பசுமை எண்ணக்கரு தொடர்பாக மிக சிறந்த மனப்பாங்கை பெறுவதற்காக தற்போது உலகில் பசுமை எண்ணக்கரு செயல்படும் சில இடங்கள் பற்றிய தகவல்களை நோக்குவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய தொகுதி செயற்கை சூழல் தொகுதியாக இருந்தாலும் அந்த செயற்கை சூழல் தொகுதியில் நாங்கள் எந்த வகையில் அந்த பசுமை எண்ணக்கருக்களை சூழல் தொகுதியை ஓரளவு பாதிக்காத வகையில் அதுகளையும் எவ்வாறு வளர்க்கலாம் என்றதை பற்றி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ பாருங்கள், ஒரு சூழல் தொகுதி அவர் எங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார். ஜெர்மன் பாராளுமன்ற கட்டடம். இக்கட்டடம் சூரிய சக்தி, புவி வெப்பம், உயிர் எரிபொருள் வலு நிலையம் என்பவற்றிலிருந்து சக்தியை பெற்றுக்கொள்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டடத்தில் ஒரு சிறப்பியல் ஒன்று அவர் காட்டுறார். என்ன சிறப்பியல்னு பாருங்க. இந்த கட்டடத்துக்கு தேவையான மின்சக்தியை அவர் சூரிய சக்தியிலிருந்து பெறுகிறார். சூரிய மின்கலங்களை பயன்படுத்துகிறாங்க. சூரிய மின்கலம். இப்போ சூரிய மின்கலங்களை மட்டும் இல்லை, சில வேளையில் பார்த்தீங்கன்னா கழிவுகளில் இருந்து கூட. என்ன கழிவுகள்? அதாவது சொல்கிறார், சூரிய சக்தி, புவி வெப்பம், உயிர் எரிபொருள். புவி வெப்பம்னா ஜியோ தேர்மல்னு சொல்லுவோம். அதாவது புவி வெப்பம்னா புவிக்கு கீழே வெப்பம் இருக்கு. அந்த புவி வெப்பம் என்று சொல்லுகின்ற அந்த சக்தியை பயன்படுத்துகிறாங்க. புவிக்கு கீழேண்டா, புவி என்றது இப்போ நிலம் இப்படி இருக்குதுண்டா, இந்த நிலம் பகுதி இப்படி இருக்குண்டா, நிலத்துக்கு கீழே போனீங்கண்டா வெப்ப வித்தியாசம் இருக்கு. அந்த வெப்ப வித்தியாசம் உதாரணமாக இங்கே குளிராக இருக்கும், இங்கே சூடாக இருக்கும். அப்போ சூடான தண்ணி என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். பிறகு குளிரான தண்ணி இங்கால வரும். அப்போ இங்கே ஒரு சுற்றுகை ஓட்டம் ஒன்றை ஏற்படுத்துகிறோம். இந்த சுற்றுகை ஓட்டம் ஒன்று இந்த எதுக்குள்ள, இந்த குழாய்க்குள்ளால் நிகழுது. சுற்றுகை ஓட்டம் ஒன்று இதுக்குள்ள நிகழுது. அப்போ இப்படி நிகழும் சுற்றுகை ஓட்டம் கேட்கல, இந்த இதுக்கிடையில் ஒரு சுழலியை ஒன்றை நாங்கள் இணைக்கிறதால இந்த சுழலி சுற்ற பண்ணி அதுலேருந்து டைனமோவுக்கு அனுப்பி டைனமோலேருந்து மின்னோட்டத்தை பெறலாம். அப்போ புவியின் வெப்பத்தை கூட அந்த சக்தியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது உயிர் எரிபொருள். அதாவது உயிர் வாயு என்று தயாரிக்கிறது உயிர் வாயுன்றது உங்களுக்கு தெரியும். உயிர் வாயு கழிவு பதார்த்தங்கள், தாவர விலங்கு கழிவுகள், சமையல் கழிவுகளில் கூட இருந்து தயாரிக்கலாம். தாவர விலங்கு கழிவுகள் அதாவது இயற்கையாகவே இருக்கும். விலங்கு கழிவுகளில் இருந்து கூட, விலங்கு பதார்த்தங்களில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? உயிர் வாயுவை தயாரிக்கலாம். அப்போ உயிர் வாயு தயாரிக்கிறது, புவி வெப்பம், இதெல்லாம் பயன்படுத்துறதால பசுமை இயக்கத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் கப்பல் ஒன்று கடலில் ரெண்டு எரிஞ்சு கொண்டிருக்கு, எண்ணெய் கப்பல். அந்த எண்ணெய் கப்பல்ன்ற எண்ணெய் சூழலை மாசடைய செய்யும். அதே மாதிரி அதே எண்ணெய்களை நாங்கள் பயன்படுத்தினோம்டா, எண்ணெய்களை பயன்படுத்தி ஜெனரேட்டர்களை நாங்கள் பயன்படுத்தினோம்டா, அல்லது வாகனங்களில் நாங்கள் இதுகளை பயன்படுத்தினோம்டா, என்ன நடக்கும்டா? அதுலேருந்து வர்ற வாகன புகைகள், உதாரணமாக நாங்கள் மழை காலங்களில் மழை வருகின்ற அளவு குறைவு. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்வோம்? எரிபொருளை மின்சக்திக்கு பயன்படுத்துவோம். எரிபொருளை மின்சக்திக்கு பயன்படுத்தினோம்டா, இப்போ எங்கட நுரைச்சோலைன்னு சொல்லி புத்தளத்தில் இருக்குது எரி மின்சக்தி நிலையம், சரியா? அப்போ எரிபொருளை மின் உற்பத்திக்கு பயன்படுத்தினா என்ன நடக்கும்? எரிக்கைக்குள்ள புகை வரும். எரிபொருளை மின் உற்பத்திக்கு பயன்படுத்தினோம்டா என்ன நடக்கும்? புகை வரும். அந்த புகை வர்றதால என்ன செய்யும்? சூழல் மாசடையும், வானிலை எல்லாம் குறைவடையும். அப்போ அதை நாங்கள் இல்லாமல் செய்யலாம் என்றால், அதாவது என்ன வடிவத்தில் இந்த புகை வர்றது, இந்த இதுகளை எல்லாத்தையும் இல்லாமல் செய்ய முடியுமாண்டா? இவற்றை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியுமாண்டா? எரிபொருள் பாவனையை தவிர்க்க வேணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? சூரிய வெப்பம், புவி வெப்பம், இந்த கழிவுகள்லேருந்து வர்ற இயற்கையான முறைகளை பின்பற்றுறோம். இந்த பார்லிமெண்ட்டில் இந்த எரிபொருள் மின்சக்தியை பயன்படுத்தி எந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஆகவே இவங்க ஒரு நல்ல வேலையோடு செய்கிறாங்க. அதாவது ஒரு பசுமை முயற்சி ஒன்றை செய்கிறாங்க. பசுமை என்று சொன்னால் என்ன? அவங்களோட சூழல் செயற்கை சூழல் தொகுதியாக இருந்தாலும், கட்டடங்கள் எல்லாம் காணப்பட்ட செயற்கை சூழல் தொகுதியாக இருந்தாலும், அவங்க புகைகள் உருவாக்குற அந்த சூழலை மாசடைகிற இந்த மெதட்டை அவங்க
தவிர்க்கிறாங்க. எரிபொருளை பயன்படுத்தாமல் அவங்க இயற்கையாகவே அந்த தங்களுடைய சக்தி தேவையை திருப்திப்படுத்துகிறாங்க. அப்போ அது ஒரு சிறந்த முறையாக எங்களுக்கு விளங்கப்படுது. அடுத்த இன்னொரு முறையை வந்து அவங்க விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதை முறையை பற்றி பார்ப்போம். அதாவது நாங்கள் இப்போ படித்து கொண்டு இருக்கிற விடயம் வந்து செயற்கை சூழல் தொகுதி, நாங்கள் உருவாக்கின சூழல் தொகுதியில் என்ன மாதிரி அதை ஒரு பசுமையானதாக, அதாவது மாசற்ற நிலையில் பின்பற்றலாம்ன்றது தான் எங்களுடைய கேள்வி. சீனாவின் பீஜிங் தேசிய விளையாட்டு, அதாவது பீஜிங் என்று சொல்கிற சீனாவின் தலைநகரம், அந்த பீஜிங் தேசிய விளையாட்டு மைதானத்தில் வந்து அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறார் பாருங்கள். சரியா? சீனாவின் இங்கு சூரிய சக்தியிலிருந்து மின்சக்தி வலு பெற்றுக்கொள்ளல் மற்றும் மழை நீரை சேகரித்து பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இயற்கையான காற்றோட்டம் நடைபெறுகிறது. இதன் மூலம் இவ்விளையாட்டரங்கு இயற்கையாகவே பராமரிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டரங்குக்கு வந்து மின்சக்தி எரிபொருளால் வாரதில்லை. இங்கே வந்து மின்சக்தி வந்து எவ்வாறு வருகிறதுன்னு சொன்னால் சூரிய சக்தி மூலம்தான் மின்சக்தி வருகுது. பாருங்கள் இவ்வளவு சூரிய சக்தி. இந்த பீஜிங்கில் இருக்கிறது மின்சாரம் பாருங்கள் இவ்வளோ பவராக இருக்குது. அந்த சூரிய சக்தி மூலம்தான் அவங்க மின்சாரத்தை எடுக்கிறாங்க. அவங்க குடிநீர்லேருந்து அங்கே பயன்படுத்துகிற நீர் தேவைகள் எல்லாம் மழை நீரை சேகரிக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு தூரம் மழை நீரை பயன்படுத்துகிறாங்க வேஸ்ட் ஆகாமல். இயற்கையாகவே மழை நீரை என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க? அவங்களோட குடிக்கிற தேவைகளுக்கு எல்லாம். சரியா? அவங்களோட குடிக்கிறது கழுவுற தேவைகள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? இந்த மழை நீரையே பயன்படுத்துகிறாங்க. அதே நேரம் காற்றோட்டம் வரத்தக்கதாக இயற்கை காற்றோட்டம், அவங்க ஃபேனுகள் எல்லாம் இல்லை, அங்கே இயற்கை காற்றோட்டம் தான் அங்கே வருது. அந்த பீஜிங் விளையாட்டு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இயற்கை காற்றோட்டம் வருகுது. ரைட்? அப்போ இது எதை சொல்லுதண்டா, இதுதான் இந்த பசுமை என்ற விடயம். பசுமை என்றா சும்மா மரங்களை நடுறது மட்டும் இல்லை, சரிதானே? இயலுமானவரை பொலித்தீனை பாவிக்காமல் வர்றது, சரிதானே? இது கூட பசுமை என்று தான் நாங்கள் இங்கே கருத வேண்டி இருக்குது. ரைட்? இப்போ இங்கே வந்து நாங்கள் என்ன படித்து கொண்டு இருக்கிறோம்டா, செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதி, செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதி, ரைட்? செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் தொகுதியை எவ்வாறு இயற்கையோடு ஒன்றித்து காணப்படலாம், அதாவது அந்த நாங்கள் அமைத்த சூழல் தொகுதியால் சூழல் மாசடையாமல் எவ்வாறு நாங்கள் மினிமம் மாசடையாமல் எவ்வளவு குறைவாக அந்த மாசடைகிற தவிர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு தவிர்த்து பயன்படுத்துதல் தான் இந்த பாடத்தில் வர்ற விடயம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய ராச்சியத்தின் வாயின் மோஸ் நீதிமன்ற கட்டட தொகுதி, சரிதானே? வறட்சியான சூழல் நிலைமைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தாவர வளர்ப்பு மூலம் தாவரங்களுக்கு தேவையான நீர் வளங்கள் குறைக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா தெரியும், நாகதாளின்னு சொல்லுகின்ற ஒரு மரம் இருக்குது. இங்கே இவங்க நாகதாளி வளர்க்கல, ஆனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த தாவரங்கள் எப்படி என்று. இந்த நாகதாளி என்ற மரம் வந்து அதனுடைய இலைகள் முட்களாக காணப்படும், இலைகள் முட்களாக காணப்படும். அந்த தாவரத்துக்கு தண்ணி அளவு தேவையில்லை. அது மாதிரி அலோ என்று சொல்லுவோம், கற்றாழை. கற்றாழை என்ற தாவரத்தினுடைய இலைகள் வந்து சரியா கற்றாழை, இதுகள் வந்து கள்ளி தடித்த புறத்தோடு இருக்கும், இதுகளுக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை. இது கற்றாழை. இந்த மாதிரியான இது நாகதாளி. அப்போ இதுகளில் பூக்கின்ற பூக்கள் எவ்வாறு இருக்கும், அதுகள் அழகுபடுத்தலாம்னு சொல்லி அந்த தண்ணி தேவையில்லை, தண்ணி அதிகளவு தண்ணி இதுக்கு விட தேவையில்லை. ஆனால் தாவரம் இருக்கைகளை தாவரம் தன்னுடைய வேலையை செய்யும். அது எந்த தாவரமாக இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை செய்யும். என்ன செய்யும்? ஒளித்தோப்பு செய்யும். ஒளித்தோப்பு செய்து என்ன செய்யும்? ஒளித்தோப்பு செய்யும் பொழுது அது எங்களுக்கு உணவை தரும். அதை விட பிரதானமாக எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தரும். சரியா? எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தரும். ஆகவே நாங்கள் இதில் வந்து கவனித்து கொள்ள வேணும், எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் நாங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அதே போன்று நீரின்றிய மலசலகூடம் மற்றும் நீரை குறைந்தளவு பயன்படுத்தக்கூடிய மலசலகூடம் மற்றும் குளிப்பதற்காக பூத்தாரைகள் கொண்ட நீர்க்குழாய்கள் பயன்பாடு என்பவற்றின் மூலம் நீர்ப்பாவனை 40 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல விடயம். பெரும்பாலும் இந்த விடயத்துக்கு நாங்களும் பின்பற்றப்பட வேண்டும். ஏனென்றால் நீர் ஒரு அருமையான ஒரு வளம். அப்போ இந்த நீர் வளத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அப்போ அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்க வெளிநாடுகளில் வந்து மலசல கூடங்களில் வந்து மலம் கழித்தா பிறகு மலசல கூடங்களில் அவங்க கூடுதலாக பாவிக்கிறது மலசல கூடத்தில் டிஷ்யூ பேப்பர் தான் பாவிப்பாங்க. சரி, மலசல கூடத்தில் டிஷ்யூ தான் பயன்படுத்துவாங்க, பேப்பர் தான் பயன்படுத்துவாங்க, டிஷ்யூ தாள் அல்லது கடதாசி. இங்கே தண்ணி இருக்காது, அப்போ நீர் வீண் விரியமாகாது. அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீரை குறைந்தளவு ஓரளவு கொஞ்சம் நீரை பயன்படுத்துகிற மாதிரியான செட்டப்புகள் செய்திருப்பாங்க. குளிக்கிறதுக்கு சில வழியில் பாருங்கள், ஒரு ஆள் வந்து இதில் குளிக்கிறாருண்டா அவர் வந்து ஒரு வாளியோட தண்ணியை ஊற்றுறார். சரியா, அவர் வாளியோட நீரை வந்து இதுக்குள்ளே ஊற்றுறார். அவர் ஊற்றுகின்ற தண்ணியில் பெரும்பாலானது என்ன செய்யும், வெளியில் போகும். அவருடைய உடலுக்கு வந்து படுகின்ற நீரின் அளவு வந்து ஒரு குறைவாக தான் இருக்கும். ரைட். அப்போ இதை தவிர்க்கிறதுக்காண்டி இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு மனிதனண்டா அவருக்கு கீழே அவர் அமைப்பில் வந்து ஒரு ஷவர் ஒன்று போட்டுருவாங்க. ஷவரில் இருந்து தண்ணி துளியாக தான் வரும். அப்போ இந்த ஷவர் இவருக்கு மட்டுமே பிடிக்கும். அப்போ ஒப்பீட்டளவில் இவர் வாளியால் அள்ளி குளிக்கும்போது இங்கே ஒரு 20 லிட்டர் செலவழித்தா இங்கே ஒரு 3 லிட்டரோட இவர் குளித்து முடிக்கலாம். அப்போ இதில் 17 லிட்டர் வேஸ்ட் ஆகும். சரியா, இங்கே 17 லிட்டர் வேஸ்ட் ஆகுது. ஆனால் இங்கே 3 லிட்டரே போதுமானதாக இருக்குது. ஆகவே அவங்க அந்த இடத்துல எந்த இடம், ஒரு நீதிமன்ற கட்டிடத்தில் கூட நீரை வந்து எங்களுக்கு கிடைக்கிற வளத்தை வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி அந்த குளிப்பதற்காக பூந்தாரைகள் கொண்ட நீர் குழாய் பயன்பாடு என்பவற்றின் மூலம் நீர்ப்பாவனை 40% பாருங்கள். அவங்களோட ஓட்டர் பில் வந்து எவ்வளோ வீதத்தால் குறையும். இப்போ கொழும்பிலெல்லாம் தண்ணிக்கு காசு கட்ட வேணும். அவங்க 40% கிட்டத்தட்ட 60 ரூபா கட்டி முடிச்சிருவாங்க. 100 ரூபாய்ண்டா அவங்களுக்கு 60 ரூபா போதும். ஆனால் சாதாரண ஒருவர் 100 ரூபா கட்டுவார். ஆனால் இந்த நீதிமன்றத்துக்கு ஆக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு 60 ரூபா கட்டி 40% மிச்சம் பிடிக்கிறாங்க. சரியா, அப்போ இதுவும் ஒரு பசுமை புரட்சி தான். என்ன, நாங்கள் அமைத்த செயற்கை சூழல் தொகுதியை பற்றி தான் படிக்கிறோம். பாப்போம், இன்னும் ஒரு முறை ஒன்று செய்து கொடுத்துருக்குறாங்க. இது ஆஸ்திரேலியாவில் K2 வீடமைப்பு திட்டம். வீடமைப்பு திட்டத்திற்கு புதுப்பிக்கப்படக்கூடிய சக்திகள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டன. மீள் சுழற்சி செய்யப்பட்ட பல வகை பயன்பாடு, மழைநீரை பயன்படுத்துதல். மீள் சுழற்சின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ரீசைக்கிளிங். இங்கே வந்து புதுப்பிக்கக்கூடிய வசதிகள், இவ்விடத்தில் திட்டத்திற்கு புதுப்பிக்கக்கூடிய சக்திகள் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு மீள் சுழற்சி, ஒரு கடதாசி என்று சொன்னால் அந்த கடதாசியை திரும்பவும் அந்த இன்னொரு பொருளாக மாற்றி பயன்படுத்துறது. கழிவுகள்னு சொன்னால் அந்த கழிவுகளை உயிர்வாயு தயாரிப்புக்கு பயன்படுத்துறது. மீள் சுழற்சி செய்யப்பட்ட பல வகை பயன்பாடு, மழைநீரை பயன்படுத்துதல். மழைநீர் அணியாமல் போகுது எங்களோட ஊரில், ஆனால் அவங்க மழைநீரை பயன்படுத்துகிறாங்க. சூரிய நீர் வெப்பமாக்கிகள் எங்களோட வீடுகளில் ஹீட்டரை வச்சு தான் நாங்கள் சில வழியில் ஹீட்டர் அல்லது இந்த மின்கேத்தல்கள் மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு கரண்ட் காசு போகும். அவங்க அப்படி இல்லை, அவங்களோட கூரை தகடுகளுக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்க வேண்டாம், அவங்களோட வீட்டு கூரை தகடுக்கு மேலே என்ன செய்வாங்க, ஒரு சிலிண்டரில் தண்ணியை வச்சு விடுவாங்க. அப்போ சூரிய சக்தி அங்கே கிடைக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டாம், சூரிய சக்தி இந்த வெப்பம் வந்து இவங்களோட ஹீட்டருக்கெல்லாம் விழுந்தால் அவங்க அந்த வீட்டுக்கு தேவையான சுடுதண்ணீரை இதனோட எடுத்துக்கொள்ளுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே சக்தியை இயலுமானவரை இயற்கையிலேருந்து எடுத்துக்கொள்வாங்க. ஒளி வோல்ட்டு படல்கள், பாவனை போன்றவற்றை காணலாம். இதன் மூலம் மின் வளங்கள் 55%, நீர் வளங்கள் 55%, பெட்ரோலிய வாயு வளங்கள் 46% குறைக்கப்படுது. பார்த்தீங்களா எவ்வளோ வீதம் அவங்களோட சக்தியை மிச்சப்படுத்துகிறாங்க. பெட்ரோலிய பொருட்கள் எல்லாம் அவங்க சரியான மிச்சம் 46% மிச்சப்படுத்துகிறாங்க. என்ன, அப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் K2 வீடமைப்பு திட்டம், ஆஸ்திரேலியாவின் K2 வீடமைப்பு திட்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது பசுமை புரட்சி கொண்ட மேற்கொள்றதா அவதானிக்கலாம். ஆகவே மாணவர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பசுமை புரட்சி என்றது வந்து எப்படின்னு சொன்னால், அந்த நாங்கள் மரங்களை நடுறதாண்டு இல்லை, பசுமை புரட்சி என்றால் சூழலை மாசடையாமல் எவ்வளோத்துக்கு குறைக்கிறதும்
மற்ற சக்தியை இயலுமானவரை குறைவாக பயன்படுத்துறது. கடைசி விஷயம் இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். பாருங்கள், அடுத்த விடயம் வந்து இந்த அமெரிக்கா ராஷ்டிரியத்தில் பட் கிளாக் கொமாண்ட் தொடர் மாடி. இந்த தொடர் மாடியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் மாடியில் கொதிநீரை பெற்றுக்கொள்வதற்காக சூரிய நீர் வெப்பமாக்கிகள், மழைநீர் மற்றும் வெப்பத்தை அகத்துறிஞ்சக்கூடிய தாவர மூடுபடைகள், அதாவது பாருங்கள் அந்த புல்லுகளாலேயே அந்த மேலே அடுக்கி விட்டுருப்பாங்க. தாவர மூடுபடையை கொண்ட கூரை, குளியல் அறைகளில் பயன்படுத்தப்படும் நீரை சுத்திகரித்து மெலசல கூடங்களுக்கு குளிச்சு முடிகிற தண்ணியை சுத்தமாக்கிட்டு அதை டாய்லெட்டுக்கு பயன்படுத்துகிறார். வெப்பம் கூடிய சந்தர்ப்பங்களில் திறக்கக்கூடிய நார் பிளாஸ்டிக்லான எண்ணல்கள் என்பன காணப்படுகின்றன. இதன் மூலம் வருடம் ஒன்றுக்கு அவங்களுக்கு ஏசியெல்லாம் தேவையில்லை, வலிசக்தி சிக்கனம் 6000 அதாவது $60,000 அவங்களுக்கு மிச்சமாக வருது. ஆகவே மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பாடத்தில், அதாவது சூழலும் இந்த பசுமைத்தன்மை இந்த பாடத்தில் வந்து நாங்கள் படித்த விடயம் மரங்களை நடுறதில்லை மட்டும் இல்லை, எங்களுடைய சக்தியை இயலுமானவரை நாங்கள் கூடுதலாக திறனாக பயன்படுத்துதல், சக்தியை வீண் விரயமாக பயன்படுத்துதல், சூழல் மாசடைதலை குறைக்கின்ற மூலமாக நாங்கள் பயன்படுத்துகிறத பற்றி தான் நாங்கள் இதில் படிச்சிருக்கிறோம். ஆகவே இது சம்பந்தமான வகுப்பை நாங்கள் அடுத்த வகுப்பிலையும் படிப்போம் என்று கூறி, எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கின பிரசாத் உட்பட இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் டான் டிவி கலையகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.